என் செல்ல குழந்தையே, 7 ஆண்டுகளுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது. உன் தாயானவள் என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும். என் பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை அனுபவிக்க தொடங்க வேண்டும். எல்லா நேரத்திலும் கஷ்டத்தை மட்டுமே நினைத்த உனக்கு இனிமேல் சந்தோஷம் வரப்போகின்றது. இதை நீ முழுமையாக உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. எப்பாடுபட்டாவது இந்த வாழ்க்கையை வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது என்றால் வேறு யாராலும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக எந்த ஒரு காலகட்டத்திலும் உன்னிடத்தில் இருந்து பிரிக்க முடியாது. நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன்னை வந்து சேரும். அம்மா, 7 ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுதாவது உனக்கு என் மீது கண் பார்வை விழுந்ததா? இப்பொழுதாவது உனக்கு என்னை காக்க வேண்டும் என்று தெரிந்ததா? எனக்கு இப்பொழுதும் கொடுக்கவில்லை என்றால் நான் என்ன செய்வது என்றே எனக்கு புரியவில்லையே என்று யோசிக்கின்ற என் பிள்ளைக்குத்தான் அம்மா நல்ல செய்தியை தருகின்றேன். என் குழந்தையே, 7 வருடங்களாக காத்திருந்தது பெரிய விஷயம் கிடையாது. 7 வருடங்களுக்கு பிறகு அது உனக்கு கிடைக்கும் பொழுது அதை எந்த அளவிற்கு நீ காப்பாற்றப் போகிறாய் என்பதுதான் விஷயம். எல்லோருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் சட்டென்று ஒரு விஷயம் நடந்து விடாது. ஆனால் அது நடக்கும் பொழுது அவர்களால் அந்த வாழ்க்கையில் அதை மறக்க முடியாததாக அந்த விஷயம் இருக்கும். உனக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லவா? என் பிள்ளையே, 2 தோழிகள் இருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவருக்கு மிக விரைவாகவே திருமணம் நடந்து விட்டது. ஆனால் இன்னொருவருக்கு இவருக்கு திருமணமாகி 5 வருடங்கள் அல்லது 6 வருடங்கள் கழித்துதான் திருமணமாகின்றது. உடனே இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது. ஆனால் அந்த 6 வருடங்களுக்கு முன்பு திருமணமான தோழிக்கு குழந்தைகள் இல்லை. அப்படியானால் முன்கூட்டியே திருமணம் முடித்ததனால் நமக்கு என்ன பலன்? நாம் தனியாகத்தானே இப்படியே இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று எண்ணி வேதனைப்படுவதை விடுத்து இத்தனை காலமும் காத்திருக்கின்ற காத்திருப்பிற்கு ஒரு சிறந்த பலன் கிடைக்கும் என்று நம்பினால் அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கின்றது. அப்படியானால் என் பிள்ளையே, வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கென்று எப்பொழுது கிடைக்க வேண்டுமோ அப்பொழுதுதான் அது கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு அது அத்தனை சந்தோஷத்தையும் சேர்த்து கொடுக்கும். 7 ஆண்டுகள் தேக்கி வைத்த அன்பினை ஒட்டு மொத்தமாக அந்த குழந்தையின் மீது அவர்கள் காட்டத் தொடங்குவார்கள். அது பொக்கிஷம் என்பது அவர்களுக்கு புரிய வரும். எந்த காலத்திலும் நாம் நம் குழந்தையை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைத்த பொக்கிஷம் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் உருவாகிவிடும். ஒருவேளை உடனடியாக கிடைத்திருந்தால் கூட அதன் அருமை தெரியாமல் போயிருக்கும். இப்பொழுது தாமதமாக கிடைத்ததனால் அதன் அருமை என்னவென்று புரிந்ததோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பக்குவமும் அவர்களுக்குள் வந்திருக்கும். இதை யாரேனும் உனக்கு அருகில் இருப்பவர்கள் இது போன்ற சூழ்நிலைகளில் இருந்தால் அவர்களின் அனுபவத்தை கேட்டுப்பார், நிச்சயமாக உனக்கு புரியும். அதனால் இத்தனை ஆண்டுகள் கஷ்டத்தில் இருக்கின்றேன், இத்தனை ஆண்டுகள் எனக்கு குழந்தை இல்லை, இத்தனை ஆண்டுகள் எனக்கு வேலை இல்லை என்று சொல்லி என் பிள்ளை வேதனைப்படுவதை விட கிடைக்கும் பொழுது அது உனக்கு அத்தனை சிறப்பானதாக கிடைக்கும் என்று நீ நம்பிவிட்டால் போதும். இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு முழுமையான மனநிறைவு கிடைத்துவிடும். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமுமே உன்னை வந்து சேர்ந்து விடும். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கிய பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷம் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்திருக்க வேண்டும். எதையுமே முழுமையாக அனுபவிக்க தெரியாமல் வாழ நினைக்காதே. எல்லாவற்றையும் நீ அனுபவிக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று நீ முதலில் நம்ப வேண்டும். என் பிள்ளையே, உன்னை சுற்றி வந்த ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் நிச்சயமாக இனி உன்னை விட்டு விலக வேண்டும் என்றால் அதற்கு என் பிள்ளை எப்பொழுதுமே நீ தயாராகிவிட வேண்டும். உன்னுடைய மனதளவில் உன்னை நீ எப்பொழுதும் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். என் தங்கமே, மாற்றங்கள்
சட்டென்று வந்து விடாது. கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பங்களை கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் பல விஷயங்களை அது உன் முன்னால் காண்பித்து கொடுக்கும். என்றென்றும் இந்த சூழ்நிலைகளை கண்டு வருந்தாதே. எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளை கண்டு பதற்றப்படாதே. உன்னை நான் நிச்சயமாக இதிலிருந்து மீட்டெடுப்பேன். இல்லை என்று நீ ஏங்கிய விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். வேண்டியதை எல்லாம் அன்போடு உன் கைகளில் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக தருவேன். நீ கேட்காத விஷயங்களையும் உனக்கு தேவை என்று எனக்கு தோன்றினால் நான் நிச்சயமாக உன் கைகளில் தந்திடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, கஷ்டங்களை கண்டு கண்ணீர் விடுவதை விட அது நமக்கு கிடைக்கும் பொழுது வருகின்ற சந்தோஷத்தை அனுபவிப்போம் என்று இப்பொழுதே உன்னை நீ தயார்படுத்தி கொண்டால் போதும். எல்லா நேரமும் உனக்கு சந்தோஷம் உன்னை பின்தொடர்ந்து வரவில்லை என்றாலும் கிடைக்கின்ற ஒரு நிமிடம் தரமானதாக உனக்கு கிடைத்துவிடும். இத்தனை காலமும் நீ காத்திருந்த காத்திருப்பிற்கும் இத்தனை காலமும் உனக்கு கிடைக்காமல் போனதற்கும் சேர்த்து வைத்து சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும். இந்த சந்தோஷத்தை உச்சபட்ச சந்தோஷமாக என் பிள்ளை அனுபவிக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கானதை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரும் உன்னை காயப்படுத்திவிட முடியாதபடி நீ இந்த சூழ்நிலைகளை சரியாக கடந்து வர வேண்டும். மற்றவர்களின் வார்த்தைகளால் மனம் வெதும்பி விடாதே. வாய் இருக்கின்றது என்பதற்காக எதையும் பேசிவிட நினைப்பார்கள் என் பிள்ளையே. ஆனால் நீ அதை கேட்டுக்கொள்ளாமல் கண்டு கொள்ளாமல் இரு. உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரத்தான் செய்யும். ஒரு நாளும் இது நிரந்தரம் என்று நினைத்து விடாதே. எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான தீர்வு என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கும். அன்று இந்த வராகியை நீ உணர்ந்து கொள்வாய். இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் என்ன தரப் போகின்றாள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அம்மா சர்வசாதாரணமாகவெல்லாம் உன்னிடத்தில் இதை சொல்லவும் இல்லை, உனக்கு நடத்தி காட்டுவேன் என்று உறுதியை கொடுக்கவும் இல்லை. எல்லாவற்றிற்கும் முடிவு செய்துவிட்டு எல்லாவற்றிற்கும் சரியான நேரத்தை கணித்துவிட்டுத்தான் உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன். இனி நடக்கின்ற அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான். இனி வருகின்ற அத்தனையும் இந்த வாழ்க்கையை உனக்கு மீட்டு கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். துன்பமும் துயரமும் இனி உன்னை சூழ்ந்து வந்தாலும் எல்லா விதமான பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கிவிடும். அந்த அளவிற்கு நீ காத்திருந்த காத்திருப்பு உனக்கு கை கொடுத்திருக்கின்றது. 7 ஆண்டுகள் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. உன்னுடைய உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நீ காத்திருக்கும் பொழுது உன் மனது எந்த அளவிற்கு வேதனைப்பட்டிருக்கும் என்பதனை ஒரு தாயாக என்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. நான் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்துதான் இப்பொழுது உன் முன்னால் நிற்கின்றேன். நிச்சயமாக எல்லாம் தெளிந்து என் பிள்ளை வாழ்க்கையின் தனக்கான நிலையை அடைவாய். நீ கேட்டதை நான் நிச்சயமாக உனக்கு கொடுக்கின்றேன். வாழ்க்கையின் சந்தோஷத்தை உன்னிடத்தில் தெளிவாக நான் ஒப்படைக்கின்றேன். எவ்வளவோ கஷ்டங்களை சுமந்த என் பிள்ளை இனிமேல் சந்தோஷத்தை தெளிவாக அனுபவிப்பாய். உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் நிச்சயமாக நீ கண்டுபிடிப்பாய். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை சரியாக வாழத் தொடங்கினால் போதும். என்றென்றும் இந்த வராகி அன்பு உனக்கு கிடைக்கும். உன்னுடைய காத்திருப்பு எதற்கானதோ அதற்கானதாக நான் உன்னோடு பயணம் செய்வேன். இந்த வாழ்க்கையை உன்னிடத்தில் நிச்சயமாக கொடுப்பேன். இனி உனக்கு கவலைகள் இல்லாத நிலையை உன் அம்மா நான் தருகின்றேன். எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை நீ ரசிக்க தொடங்குகின்றாயோ அந்த நேரம் முதல் உன்னுடைய காத்திருப்பு கூட அழகானதாக மாறிவிடும். அதற்கு கூட உனக்கு மனதில் சந்தோஷம் வந்துவிடும். நமக்கு நல்லது தானே நடக்கப் போகின்றது. நம் வாழ்க்கையில் நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாத பொழுது நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் என்று நீ முழு மனதார நம்பு. என்று உன்னோடு இந்த வராகி இருக்கும் பொழுது உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.